வில்லிவாக்கத்தில் தலைவர் அவர்கள் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணார். இன்றைக்கு முதல் பொதுக்கூட்டம். அதுல வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு அறிமுக கூட்ட விழாவிலேயே ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பான். நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. பொய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு அடிச்சு, ஆபீசர் நான் தான் அமிச்சேன். ஏன்னா இந்த ஆதவர்ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளுடைய தலைவர் வெற்றி தலைவர் விஜய் சாருக்கு மேல கொஞ்சம் நம்ம பண்ற எல்லா உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் மிரட்டுவோம். என்ன மிரட்டுறதா இருந்தா, தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் தான் எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி. உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த புள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவாரு, திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவாரு. செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இன்னைக்கு புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தலில் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா? ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் சாரோடைய வேலை. திடீர்னு வந்து ஆதவர்ஜனா எதிர்க்க தன்னுடைய நண்பர், அண்ணா நகருடைய நண்பர், இப்ப இருக்க எம்எல்ஏ மகனை அமுச்சு விட்டுட்டாரு. பாவம், அவர் நேத்துல இருந்து அழுதுட்டு இருக்காரு. என்ன ஏன்டா இங்க அமிச்சிங்க? நம்ம முன்னாடி பழகி இருக்கவங்க தான் எல்லாரும். ஏன் பழகணும்? 2015 இருந்து 2021க்கும் திமுக நான் வேலை செஞ்சிருக்கேன். ஏன் பழகணும்? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? நம்மளே எல்லாரும் திமுக வந்தா நல்லா இருக்கும் தானே நினைச்சோம். 21ல எதிர்கட்சியா இருக்கும்போது எதுக்கெல்லாம் போராடணும். நானும் திரைமறைவில் எல்லா போராட்டத்துக்கும் முக்கியமான ஒரு ஆளா இருந்தேன். பிரச்சாரத்தை உருவாக்கல முக்கியமான ஆளா இருந்தேன். வேலை செஞ்சிருக்கேன், கூட இருந்திருக்கேன். 21 வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாகும்னு நானும் தமிழக மக்கள் நினைச்சாங்க, நானும் வேலை செஞ்சேன். ஆனால் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை நம்பினாரோ, அண்ணாக்கு அப்புறம் கலைஞர் முதலமைச்சர் வந்தா தமிழ்நாடு மாறிடும், ஏழ்மை போயிடும், சமூக நீதி உருவாக்கப்படுவார் கலைஞர்னு எம்ஜிஆர் நினைச்சாரு. 71ல எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்ச பிறகு 72ல டக்குன்னு கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் துரோகி.